இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாரியில் வந்து 2 குட்டி பாப்பாவுக்கு பாவாடை சட்டை வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஒரு பாப்பாவுக்கு வந்து பாவாடை சட்டை, இன்னொரு பாப்பாவுக்கு வந்து ஃப்ராக் மாதிரி. நான் அந்த ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ணையில் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு அர்ஜென்ட்டாக கொடுக்குற மாதிரி இருந்ததுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. நம்ம என்றைக்கு அர்ஜென்ட்டாக வேலை பார்க்குறோமோ அன்றைக்கி தான் நம்ம இந்த கரண்ட்டு வச்சு செய்யும். அது மாதிரி தான் இந்த ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணும்போது இந்த கரண்ட்டு போயிட்டு போயிட்டு வந்துச்சு. ஸ்டிச் பண்ணவே முடியல. ஸோ ஒரு வழியாக எப்படியோ ஸ்டிச் பண்ணி நைட்டு 9:00 ஆகிடுச்சு நான் அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்கும்போது. ஸோ அவ்வளோ லேட் ஆகிடுச்சினால என்னால் வீடியோவும் எடுக்க முடியல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பட்டு பாவாடை சட்டை எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த ஆலியா கட்டில் அந்த மாடலில் வந்து சட்டை வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இது வந்து அந்த பாப்பாவோட தங்கச்சி குட்டி பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ராக் ஒன் சைடு வந்து ரோப் வச்சு இருக்கிற மாதிரி ஃப்ராகு, ஸ்லீவ் இல்லாமல் முன்னாடி வந்து ப்ரில் வச்சு பவ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஸோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.